வீட்டிலே தேசிய தலைவனின் படம் இருந்தது. இப்படியெல்லாம் படம் ஓட்டிக்கிட்டு இருந்தால் உன் பிள்ளை தருதலையாக தான் தெரியும்னு சொன்னதுக்கு அம்மா உடனடியாக கூப்பிட்டு வெளியே போ. என் மூத்த பிள்ளையை நான் வணங்குகிறேன். யாரை பார்த்து என்ன சொல்கிறாய் என்று அந்த உளவுத்துறை அதிகாரியை வெளியே விரட்டிய வரலாறு. கொள்கை வீசி கொள்ளையடிக்கிற கூட்டத்தை விரட்டியடிக்க வேண்டும் என்கிற தத்துவத்தோடு களமாட இருக்கிறேன். பொய்களையும் புரட்டுகளையும் பேசுமே ஓட்டுக்களை வாங்கி உயரத்தில் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டை சுரண்டி கொடுக்கிற கூட்டத்தை விரட்டுவதற்கு என்னுடைய போர் முறையை கையாள இருக்கிறேன். அதிர்கிற தமிழ்நாடை விரைவில் பார்க்கிறேன். நான் செட்டிநாட்டு சீமையில் இருந்து பிறந்து வந்தவன். நன்றாக சமைக்கக்கூடிய கலையை கற்றவன். ஒரு தலைவன் என்று சொல்லுகிற தருதலைக்கெல்லாம் நான் சமைத்து கொடுத்திருக்கிறேன். அந்த தலைவன் என்று சொல்லுகிறவனுக்கெல்லாம் சட்டை தைத்து கொடுத்திருக்கிறேன். என்னை அவன் பார்த்த பார்வை சமையல்காரன். சமையல்காரன் பேசுகிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே, தமிழக வெற்றி கழகம் என்பது அன்றாடங்காட்சிகளின் அரசியல் முகம், ஒடுக்கப்பட்டவர்களின் உயர்ந்த கோபுரம். விடுவேனா என்ன? வாருங்கள் மோதி பார்ப்போம். 2026 களம் காத்திருக்கிறது. கால்நடையாக வருகிறேன் உங்களை எதிர்கொள்வது. அப்ப மற்றவங்க சொல்ற மாதிரி தேவையான வரை வச்சிருப்பாங்க, தேவையில்லாததுக்கு அப்புறம் அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது உண்மைதான். பணம் இருப்பவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்வார்கள், ஏழையை எள்ளி நகையாடுவார்கள், இல்லாதவர்களை இருட்டடிப்பே செய்வார்கள், கருப்பாக இருந்தால் காரி உமிழ்வார்கள். ஏன் கருப்பா இருந்தா காரியம்? மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, டிவிகேயில் இருந்து முகில் வீரப்பன் ஐயாவை சந்திச்சு எப்பயுமே வேற மாதிரி இன்ட்ரோ கொடுப்போம். இனிமே வந்து டிவிகே முகில் வீரப்பன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவரை சந்திச்சு எப்படி நீங்க அதுல போய் ஜாயின் பண்ணீங்க, என்ன மாதிரியான மேஜிக் எல்லாம் நடந்தது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வந்துட்டு இத்தனை நாள் வந்துட்டு நீங்க ஒரு நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்வீங்க, நிறைய தெளிவான விளக்கங்கள் எடுத்து கொடுப்பீங்க. என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கான பதில் வந்து தெளிவா கிடைக்கும். அதுவும் தெளிவான நம்மளோட பாட்டன் பூட்டன் காலத்துல பேசப்பட்ட தமிழ் மொழி அவ்வளவு தெளிவா கிடைக்கும். டிவிக்கில இணைஞ்சிட்டாரா முகில் வீரப்பன், டிவிக்கில போய் ஜாயின் பண்ணிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலும் அந்த புகைப்படம், அந்த போட்டோ, விஜய் அண்ணன் அதாவது டிவிகே தலைவர் விஜய் அவர்களோட எடுத்த போட்டோ வந்து எல்லா இடத்துலயும் பரவுச்சு. உங்களுக்கு யாரு கால் பண்ணா, வாங்க நீ யாரு கூப்பிட்டா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு நீங்க உங்க வாயால சொன்னீங்கன்னா நாங்களும் மக்களும் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுப்போம். தமிழகம் வியக்க வைக்கிற வகையில் தமிழகத்தின் வெற்றி கழகம் தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழர்கள் வாழ்கிற நாடெல்லாம் பரவி இருக்கிற பேர் இயக்கமாக இன்றைக்கு உருவாகி கொண்டிருப்பதை உற்று நோக்கித்தான் களமாடுவதற்கு முதல் கள வீரனாக பயணிக்க தொடங்கியிருக்கிறேன். தலைவர் இடுகிற கட்டளையை கண்காணிப்போடு வழிநடத்துவதற்கும் என்னை ஈடுபடுத்தியிருக்கிறேன். கடைசி தொண்டனாக ஒரு மாலை நேரத்து வெயில், சிங்கார சென்னையின் 5 பள்ள சாலைகளில் நடந்தே போனேன். ஒரு அழைப்பு, இரைச்சல் ஒரு பக்கம், சுகமான சுமைகள், நடப்பதில் வருத்தம். வணக்கம். யாருங்க? நான் ராஜ்மோகன் பேசுகிறேன் ஐயா. இளையவர்களே வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேண்ணா. உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். மகிழ்ச்சி, சந்திப்போம். வியர்வைகள் பனித்துளியாயின. சிங்கார சென்னையின் சாலைகளில் பள்ளங்கள் கிடப்பதையே பயமறியாது நடந்து சென்றேன். காதுகளில் ஒரு ரீங்காரம். எதற்காக ராஜ்மோகன் நம்மை அழைத்தார்? யார் அழைக்க சொல்லியிருப்பார்? பிறகுதான் தெரிந்தது, உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவராக உருவாகி கொண்டிருக்கிற எமது மகத்தான தலைவன் விசைதான் ராஜ்மோகனை விட்டு முகிலை தூக்குங்கள் என்று சொல்லியிருப்பார் என்றே நான் கருதுகிறேன். மாலை பொழுதில் சிறிது நேரமே உரையாடல் கைபேசி வழியாக.
பிறகு தொடர்ச்சியாக என்னுடைய இளவல் ராஜ்மோகன் அவர்களும் நானும் தொடர்ந்து பல கட்டங்களாக கைபேசி வழியாகவே பேசிக்கொண்டே இருந்தோம். அவர் கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன என்பதை என்னிடத்திலே பாடம் எடுக்கத் தொடங்கினார். சொன்னார், அண்ணா, பால்பன் திட்டம் 33 ஆண்டுகளுக்கு முன்பே நமதனுடைய தலைவர் விஜய் அவர்கள் அறிமுகம் செய்திருக்கிற திட்டங்களில் புது வகையான திட்டம் பால்பன் திட்டம். ஆம், பச்சிளம் குழந்தைகளுக்கு பால் இல்லாத போது பாலையும் பண்ணையும் கொடுத்து பசியாற்றுகிற சூழலை உருவாக்கிய தலைவன் பின்னால் நீங்கள் வர வேண்டும் என்று என்னுடைய இளவல் ராஜ்மோகன் சொன்னபோது தொடக்கமே எனக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. ஆம், அந்த பாலும் பண்ணும் இல்லாமல் தானே நாமும் பல நாட்களாக கிராமங்களிலும் சென்னையிலும் சுற்றித் திரிந்திருக்கிறோம். ஏன், களத்தில் போராடுகிற போது கூட ஆமைக்கறி தின்றவன் அல்ல, மான் ஊறுகாயை ருசித்தவன் அல்ல, வருகிற காலத்தில் யானை காய்ந்த கரியான வற்றலை திங்கக்கூடிய வலிமையானவன் அல்ல, இனிமேலும் வரும் நான் புலிக்குடலில் பொரித்து தின்றேன் என்பார்கள். அந்த மாதிரியெல்லாம் நான் போராட போகல. களத்தில் நாம் இந்த பண்ணிற்காக எத்தனையோ பசிகளை தாங்கியிருக்கிறோம். ஆனால் பசியால் வாடுகிற பச்சிலம் குழந்தைகளுக்காக பாலையும் பண்ணையும் கொடுத்த பன்முகத் தலைவனாக அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது தலைவர் விஜயை பற்றி. ஆஹா, இன்னொன்றையும் சொன்னார். அண்ணா, கொரோனா காலங்களில் தலைவர் அவர்கள் 1.5 கோடி ரூபாயை நிதியாக கொடுத்த மாமனிதன் என்றார். அப்பொழுதுதான் நானும் யோசித்தேன், முல்லைக்கொடி வளர வேண்டும் என்பதற்காக தங்கத்தேரையே தானமாக்கிய பாரியின் நினைவுக்கு வந்தது. ஆம், பாரிதான் ஒரு செடியையே வளரவிட்டான், பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும். வள்ளுவத்தின் தத்துவத்தை இந்த மண்ணிற்கு புதிதாக புத்துயிர் ஊட்டியிருக்கிற தலைவன். ஆகா, விஜய். என்னுடைய இளவல் ராஜ்மோகன் பல விடயங்களை என்னோடு பகிர்ந்திருக்கிறார். தலைவருடைய தொண்டுகள், மிதிவண்டியை கொடுக்கிறார்கள், சக்கரங்கள் நகலவில்லை. ஆனால் தலைவன் வைடூரியத்தில் தோடு கொடுத்து அழகு பார்த்தார். முதல் வகுப்பு பெற்ற மாணவிக்கு, மாணவனுக்கு மோதிரம் பார்த்து அழகு பார்த்தார். இப்படி ஒரு தலைவனை தமிழ்நாடு பெற்றெடுத்திருக்கிறது, கண்டெடுத்திருக்கிறது என்றால் நான் இருவரும் தலைவர்களோடு பயணித்தவன். ஒன்று வன்னிக்காடு, இன்னொன்று சந்தனக்காடு. ஆனால் நான் இப்பொழுது மக்கள் வெள்ளத்தில் பயணிக்கிற தலைவனாக பார்க்கிறேன், தமிழ்நாட்டின் தலைவனாக பார்க்கிறேன் விஜய். அவர் ஆற்றிய தொண்டுகள் 33 ஆண்டுகள் எண்ணற்றவை, எண்ணில் அடங்காவை. அவர் காட்டுகிற போது பிரமித்து போனேன். எத்தனையோ குழந்தைகளுக்கு, எத்தனையோ பள்ளி மாணவ மாணவிகளுக்கு, எத்தனையோ கல்லூரியில் படிக்கிற கஷ்டப்பட்டு படிக்கிற பிள்ளைகளுக்கு தன் தகப்பனாக நின்று, தாய்மாமனாக நின்று அவர்கள் கல்விக்கு உதவி செய்திருக்கிறார் என்கிற செய்தியை உள்வாங்குகிற போதுதான் எனக்கு யோசனை வந்தது. செஞ்சோலையிலும் எம் இனமானத்துடைய தேசிய தலைவன் இவ்வாறு தானே பிள்ளைகளை வளர்த்தெடுத்தான். அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. கண்ணீர் சொரிந்தது எனக்கு. இப்படி ஒரு தலைவனை நாம் கைப்பற்றி கொண்டால் மட்டும்தான் களத்தை வென்றாக முடியும் என்பதை கணக்கிட்டு பார்த்தேன். எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ புறக்கணிப்புகள், கேவலங்கள், இருட்டடிப்புகள் எல்லாம் சுமந்த இந்த மேனி இன்றும் கால்நடையாய் நடந்துதான் கடந்துதான் செல்கிறேன். நான் எளியவன், ஆட்டுக்குட்டியையும் மாட்டையும் பார்த்து கொள்ளுகிற வறுமையில் வாடுகிற என் தாயின் வயிற்றில் உருவானவன். இன்றும் படுத்த நிலையில் இருக்கிற வயதுயகம் அடைந்த என் தந்தை எப்படியாவது தன் பிள்ளை ஒரு உயர்ந்த பீடத்திற்கு வந்துவிட மாட்டானா என்று இன்றளவும் கனவு காண்கிற சூழல். கட்டிலில் படுத்துக்கொண்டேன். நேற்று தான் என்னிடத்திலே ஊரில் இருந்து என்ன சொன்னாங்க அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க. நீங்க சொல்லிருப்பீங்களா, என்ன சொன்னாங்க? நான் சொல்லலை. நான் எப்போதுமே அம்மா எண்ணற்ற விடுதலை புலிகளுக்கு சோறூட்டிய தாய். ஒரு முறை என்னை கைது செய்து சிறையில் அடைக்கிற போது உளவுத்துறையினுடைய ஒரு நண்பர் போய் வீட்டை பார்க்கிறார். உள்ளே தேசிய தலைவனின் படம் இருந்தது.
இப்படியெல்லாம் படம் ஓட்டிக்கிட்டு இருந்தால் உன் புள்ள தருதலையாக தான் தெரியும்னு சொன்னதுக்கு அம்மா உடனடியாக கூப்பிட்டு வெளியே போ, என் மூத்த பிள்ளையை நான் வணங்குகிறேன், யாரை பார்த்து என்ன சொல்கிறாய் என்று அந்த உளவுத்துறை அதிகாரியை வெளியே விரட்டிய வரலாறு. எனது தந்தையார் ஒழுகப் போனாலும் சிறுக காசு கிடைத்தாலும் வந்து தங்கியிருக்கிற புலிகளுக்காகவே ம். ரேஷன் அரிசியை போட்டுறாத, பிள்ளைகளுக்கு நான் போயிட்டு கல்சர் பொன்னி வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கால்நடையாகவே போய் நடந்து கல்சர் பொன்னியை வாங்கி கொண்டு கஞ்சியாச்சி என் இனமானத்தினுடைய போராளிகளை வளர்த்த தந்தை. இன்று அவரது உடல்நிலை சற்று 79 அகவை. இதுவரை என் பெற்றோர்களுக்கு எதையும் செய்ததில்லை. அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் பிள்ளை ஏதாவது செய்ய மாட்டான், இருந்தால் தானே செய்வதற்கு. அப்பா ஒரு ஆட்டுக்குட்டி வித்திருக்கிறேன், அப்பாவுக்கு டாக்டர் செலவு பத்தலை, அப்போ ஒரு 2000 இருக்காப்பா கெஞ்சுவார்கள். இருக்கிற போது அப்பாவுக்கு அனுப்பி வைப்பேன், இல்லாத போது மௌனமாக இருப்பேன். என்ன செய்வது? கருவேலங்காட்டில் பிறந்த என்னை இன்றைக்கு தமிழர்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிற மாபெரும் மகத்தான தலைவன் விஜய் எத்தனை இயக்கங்களில் பயணித்திருக்கிறார். எப்படி இருக்கு சார்? இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, ரோட்லயே நடந்து இன்ன வரைக்கும் நடந்துதான் போறேன்னு சொல்றீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் டிவிக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு பதவின்லாம் சொல்ல முடியாது, ஒரு இடம். அந்த டிவிகே கட்சியில நம்மளுக்கு ஒரு உரிமையான இடம் கொடுத்திருக்கிறாரு டிவிகே தலைவர் விஜய் அவர்கள். நம்மளை கூப்பிட்டு பேச வேண்டியதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்லாம் யோசிச்சிருக்கீங்களா? களமாடியவர்களுக்கு களம் இதுதான் என்பதை பறைசாற்றி இருக்கிறார் தலைவர். ம். அரவணைத்திருக்கிறார், இணைக்கவில்லை. ஆரத்தழுவி கட்டி அணைத்திருக்கிறார். களமாடுவதற்கு இடம் இருக்கிறது, வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார். ம். அக்கிரமத்தையும் சூட்சுமத்தையும் அழிப்பதற்கான களத்தை அவர் என் கை நீட்டி சொல்லியிருக்கிறார். களத்தில், யுத்த களத்தில் நெஞ்சை நிமிர்த்தி முதல் கள வீரனாக களமாடப் போகிறேன். ஆகா, காடுகளில் களமாடியதை விட நாடுகளில் களமாடுவது மிக மிக கடினமானது, உணர்கிறேன். கொள்கை வீசி கொள்ளையடிக்கிற கூட்டத்தை விரட்டியடிக்க வேண்டும் என்கிற தத்துவத்தோடு களமாட இருக்கிறேன். பொய்களையும் புரட்டுகளையும் பேசுமே ஓட்டுக்களை வாங்கி உயரத்தில் உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டை சுரண்டி கொடுக்கிற கூட்டத்தை விரட்டுவதற்கு என்னுடைய போர் முறையை கையாள இருக்கிறேன். அதிர்கிற தமிழ்நாடை விரைவில் பார்க்க இருக்கிறேன். வழி நிறைந்த வழிகள், சாதாரணமானதல்ல. சில தலைவர்களோடு நான் பயணித்திருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் விளம்பரம் தேடுவது என்னுடைய நோக்கம் அல்ல. புறக்கணித்த தலைவர்களை புறம்பாட மாட்டேன். வாழ்க. இப்போ இந்த ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது சார். திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு டிவிக்கு இருந்து கால் வந்துச்சு. எத்தனையோ வருஷமா நீங்க கட்சிக்காகவும் வீரப்பன் ஐயாவை பத்தியும் நம் தேசிய தலைவர் அவர்களை பத்தியும் நிறைய இடங்கள்ல நிறைய காணொலியில உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த, மக்களுக்கு தெரியாத விஷயத்த, ஏன்னா நீங்க அவங்களோட இருந்திருக்கீங்க, அவங்களோட வாழ்ந்திருக்கீங்க, உங்க அம்மா சோறு போட்டிருக்காங்க புலிகளுக்கு அப்படின்னு சொல்லும் போது வாப்பா வா, நம்ம கட்சியில நான் உனக்கு ஒரு இடம் தரேன், நீ நம்ம கட்சிக்காக பேசு, நம்ம கட்சிக்காக வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி உங்களை கைவிட்டிருக்காங்களா? என்னை யாரும் கட்சியில் அங்கீகரித்து யாரும் என்னை பயன்படுத்தவில்லை. அவனுடைய உதவிக்கு என்னை பயன்படுத்தி இருக்கிறார். யூஸ் பண்ணிருக்காங்க நிறைய நிறைய. நான் செட்டிநாட்டு சீமையிலிருந்து பிறந்து வந்தவன். நன்றாக சமைக்கக்கூடிய கலையை கற்றவன். சமையல்காரன் என்பதையே கேவலமாக பேசுகிற கூட்டமெல்லாம் இருக்கிறது. ஒரு தலைவன் என்று சொல்லுகிற தருதலைக்கெல்லாம் நான் சமைத்து கொடுத்திருக்கிறேன். அந்த தலைவன் என்று சொல்லுகிறவனுக்கெல்லாம் சட்டை தைத்து கொடுத்திருக்கிறேன். என்னை அவன் பார்த்த பார்வை சமையல்காரன். சமையல்காரன் பேசுகிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே, மனிதர்களுக்கு சொல்லலாம், மனிதனைப் போல நடிப்பவர்களுக்கு என்ன சொல்வது? நீங்க சொல்ற அவர் கூட உங்களை கூப்பிடல, என்னை பயன்படுத்தி கொண்டார்கள். என்னுடைய திறமைகளை உள்வாங்கி கொண்டு வேண்டுமென்றே புறக்கணித்தார்கள். அப்ப மற்றவங்க சொல்ற மாதிரி தேவையானவரை வச்சிருப்பாங்க, தேவையில்லாததுக்கு அப்புறம் அனுப்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது உண்மைதான்.
பணம் இருப்பவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்வார்கள். ஏழையை எள்ளி நகையாடுவார்கள். ஆஹா. இல்லாதவர்களை இருட்டடிப்பே செய்வார்கள். ம். கருப்பாக இருந்தால் காரி உமிழ்வார்கள். ஏன் கருப்பா இருந்தா காரியம் இல்லைன்னு? அவர்களெல்லாம் சிவப்பு போல நடிக்கிறார்கள். தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் வந்து கருப்பு தானே சார்? என் பேரும் கருப்பு தானே. ஆ. வீரப்பனார் வைத்த பெயர். ம். அவர்களுக்கு கருப்பு கலிசடையாக தெரிகிறது. கருப்பு ஒரு சாதியாக தெரிகிறது. இப்ப புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புரியுது. கருப்பெல்லாம் ஒரு நம்ம அப்பத்தா நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்கலாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. கருப்பெல்லாம் கட்டி கொழுப்பியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. வைரம் கூட கருப்பு கலர்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்துட்டு தட்டி தட்டி தேய்ச்சி அதுக்கப்புறம் தான் ஒரு கலர் கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பக்குவப்படுத்தி கொள்வதற்காக நான் நடத்திய போராட்டம். ம். என்னை இழிவுபடுத்துகிறவர்களை கூட நான் கழிவாக நினைத்ததில்லை. இப்ப டிவிக்குள்ள இருக்கவங்களும் உங்களை கூப்பிட்டு பேசுனாங்களா? எண்ணற்ற நண்பர்கள், தம்பிகள், அண்ணா வந்துட்டீங்க. ஆ. அவ்வளவு சந்தோஷம். நூற்றுக்கணக்கான அழைப்புகள் நான் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஃபோன் வந்துட்டே இருக்கு. வாழ்த்துக்கள் சொல்லுகிறார்கள். சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து. தேர்ந்தெடுத்திருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. சரியான முடிவு என்று சொல்லுகிறார்கள். அண்ணா உங்களுடைய வரலாறு, உங்களுடைய வாழ்க்கை தமிழக வெற்றிக் கழகம் பயன்படுத்த இருக்கிறது என்கிறார்கள். அண்ணா நீங்க மாபெரும் தலைவனோட கரம் கோர்த்திருக்கிறீங்க. எங்கண்ணா இருக்கிறீங்க உங்கள வந்து பார்க்கறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தம்பி என்னை நீ பார்க்க வேண்டாம். பதவி வருகிற போது பணிவு வரவேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உன்னை தேடி நான் வருவேன். கண்டிப்பா. என்னை தேடி யாரும் வர வேண்டாம். நான் ஏழையின் பிள்ளை, எளிமையின் பிள்ளை. எனக்கு அதுதான் பிடிக்கும். கோபுரங்களில் நான் கூடு கட்ட விரும்பவில்லை. ம், ம். குடிசை வீட்டில் நான் கூடு கட்டி வாழ விரும்புகிறேன். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன். தமிழக வெற்றிக் கழகம் என்பது அன்றாடங்காட்சிகளின் அரசியல் முகம். ஒடுக்கப்பட்டவர்களின் உயர்ந்த கோபுரம். ஆ. ம். விடுவேனா என்ன? வாருங்கள் மோதி பார்ப்போம். 2026 களம் காத்திருக்கிறது. கால்நடையாக வருகிறேன் உங்களை எதிர்கொள்வதற்கு. எங்களுக்கு யானைப்படை தேவையில்லை. ஆனால் யானையே படமாக வைத்திருக்கிறோம். எங்களுக்கு வெற்றி மலரை விட வாகை மலர் எங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. ஈழ தாயகத்தில் எப்படி சிவப்பு மஞ்சளும் ஒரு தேசிய கொடியாக தலைவன் உருவாக்கி வைத்திருந்தானோ, அவன் புலியை பாய்ச்சலில் உருவாக்கி வைத்திருந்தானோ, இவ்வளவு ஆண்டு காலம் அந்த சிவப்பை மஞ்சளையும் நெஞ்சிலே ஏந்தி கொண்டு களமாடுவதற்கு இடம் தேடிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அதே சிவப்பும் அதே மஞ்சளும் களத்தில் போராடுகிற என் போராளிகள், எங்களது பொடியன்கள் வீர மரணமடைந்து அவன் விதைக்கப்படுகிற போது அவன் காலடியில் காந்தல் மலரை சூடி கண்ணீர் சொரிவோமே. நீ மடியவில்லையடா, உன்கதை முடியவில்லையடா என்று அந்த இசை ஞானம் நமக்கு ஒலிக்குமே. மெய்மறந்து போய் உன் காலடியில் என் கண்ணீரை நாங்கள் காணிக்கையாக்கிய தருணத்தை நான் பார்க்கிறேன். அதே மஞ்சளும் சிவப்பும் கலந்த கொடியாம். அங்கே காந்தல் மலரை சூடினோம், இங்கே வாகை மலரை சூடுகிறோம். அங்கே புலி பாய்ச்சலில் இருந்தது, இங்கே யானை உங்களுக்கு மாலை போட அழகு பார்க்கிறது. இரண்டும் ஒரே கொடிதான். அது தமிழர்களின் பண்பாடுமை, தமிழர்களின் கூற்று, தமிழர்களின் லட்சியம். தமிழ்நாட்டில் என்றைக்கு தமிழக வெற்றி கொடி பறக்கிறதோ அன்றைக்கே தமிழீழ தாயகமும் வெற்றி பெறுகிற சூழலை உருவாக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன். நிறைய பேர் இப்ப தேசிய தலைவன் படத்தை போட்டுக்கொண்டு சங்கிகளாக மாறிக்கொண்டிருக்கிற தருணம். நான் பாரதிதாசனை என் பெரும்பாட்டன் என்கிறேன். ஆனால் பார்ப்பனர்களையே பெரும்பாட்டன் என்று பேசுகிறார் ஒருவர் என்றால் தமிழ்நாட்டின் தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறது மட்டுமல்ல, என் தலைவனையும் மான் ஊறுகாய் அடித்து கொடுத்தார் என்று மடமையாக்குவதற்கான வேலைகளை இந்த மடையர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களா? வாருங்கள். எத்தனை ஆண்டு காலம் உங்களுக்காக காத்திருந்தேன். 13 ஆண்டுகள். நான் 2013 வெளியில் வந்தேன். அதே 13 தொடங்குகிறேன். மோதி பார்ப்போம், களத்தில் பார்ப்போம். யாருன்னு நம்ம அங்கீகரிப்பதற்கு முன்னால் மக்கள் அங்கீகரிக்க தொடங்குவார்கள். உன்னை மட்டும் சொல்லுகிறேன், தயவு செய்து என் தலைவனை ஆமைக்கறியும் மீன் ஊறுகாயும் யானை வற்றலும் புலிக்குடல் வறுவல் என்று நீங்கள் புகழ்வது என் இயக்கத்தை காட்டி கொடுக்கிறீர்கள். அப்பவும் சொல்கிறோம், வாழ்க. ஏனென்றால்
என் தலைவன் காட்டிய பாதையில் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவன் என்னை வழி நடத்துகிறார். விஜய் ம். ஒரு சரித்திரம் எழுதத் தொடங்குகிறது. ஒரு வரலாறு வரையத் தொடங்கியிருக்கிறது. மாபெரும் மக்கள் மன்றத்தில் என்னை நான் செதுக்கிக் கொள்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறேன். மக்களை விரைவில் சந்திப்பதற்காக களத்தையும் தளத்தையும் என் தலைவன் உருவாக்குகிற இடத்தில் நான் களமாட புறப்பட இருக்கிறேன். நிச்சயமாக ஒரு பெரிய நான் மாற்றம். மாற்றம். அது மட்டும் இல்ல, ஆ. அம்மா சொன்னாங்க, ம். "போலீஸ் இனிமே நம்ம வீட்டுக்கு வராதுல்லப்பா." அப்பா சொன்னாங்க, "பெரிய இடத்துல நீ உட்கார்ந்துட்டா நான் செத்துருவேன்ப்பா. அதுக்காகத்தான் என் உசுரு ஊசல் அடக்கிட்டு இருக்குன்னு" சொன்னாரு. நான் சொன்னேன், "அந்த பெரிய இடம் வேண்டாம். உங்கள் உயிர் எனக்கு முக்கியம். ஆனாலும் ஒரு பெரும் தலைவன கைப்பிடிச்சுட்டேன். கவலைப்படாம இருங்க கொஞ்ச காலம். நான் உங்களோடு இறுதி காலத்திலாவது ஒண்ணாக இருக்க ஆசைப்படுகிறேன்." ஏன்னா 17 வயசுல என் பெற்றோர்களை விட்டு வெளியேறியவன். கண்டிப்பா. நன்றி சார். நன்றி.